அல்லாஹ்வுக்கு உங்கள் பங்களிப்பு என்ன, உங்கள் அர்ப்பணங்கள் என்ன, உங்கள் சமர்ப்பணங்கள் என்ன, இதுதான் மறுமைக்கு வரும் சான்று. நீங்கள் 1000 சொத்துக்களை தேடி வைத்து விட்டு செல்லுங்கள். அந்த சொத்துக்கள் நாளை உங்களுக்கு எப்படி பயன்படும் என்று தெரியாது. ஒரு விசுவாசி என்பவன் யார்? சொல்லால், செயலால், நாவால், நடத்தையால், அகத்தால், புறத்தால், இரவிலும் பகலிலும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும். தன்னை இறைவன் கண்காணிக்கிறான் என்ற அச்ச உணர்வோடு இருந்திருக்க வேண்டும். அப்படி உள்ள மக்களா நீங்கள்? என்னமோ வர்றான், பள்ளியாசல நிமிர்றான், அஜர்த்து குமியறான், இவன் நிமிர்ந்துட்டு போறான். கிழக்கிலும் மேற்கிலும் முகத்தை திருப்புகிற மக்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறார், கிழக்கிலும் மேற்கிலும் முகத்தை திருப்புகிற மக்கள். யார் இவர்கள்? வேதத்தை சுமக்கின்ற கழுதைகள். நெருப்பை உண்ணுகிற மக்கள். யார் இவர்கள்? அற்பகிரயத்துக்கு இந்த மார்க்கத்தை விற்று தின்னுகிற நெருப்பை உண்ணுகிற மக்கள். ஈட்டிங் ஃபயர் இன்டு யுவர் பெல்லிஸ். நெருப்பை உண்ணுகிற மக்கள். இதற்கு மேல கடுமையான விமர்சனம் வேண்டும் இந்த மக்களுக்கு. உணர்ச்சியற்ற பிண்டங்களாக தாடியும் தொப்பியும் மட்டும் உங்களுடைய சொர்க்கத்தின் கதவுகோள்களை திறந்து விடாத சகோதரனே. வெறும் தொழுகை மட்டுமல்ல. 80 ஆண்டு வாழ்ந்த மையத் 40 ஆண்டு பகல் வாழ்கிறது, 40 ஆண்டு இரவு வாழ்ந்திருக்கிறது, இரவு வாழ்க்கை தூங்கி இருக்கிறது, அல்லது வேறு வேறு பராக்கிலே கழித்திருக்கிறது. 7 வயது பாலிகானவுடன் அந்த மையத்து தொழுக ஆரம்பிச்சிருந்திருந்தால் 80 வருட முடிவில் 3 மாசம். இதுல 50ல மௌத்தா போனவன் 60ல மௌத்தா போனவனை கணக்கு போட்டீங்கன்னா ஒண்ணும் இல்லை, 1.5 மாசம் 2 மாசம் தான் வரும். 3 மாசம் தொழுத மையல் 40 வருடத்தை படுக்கை சுகத்திலே கழித்திருக்கிறது. 25 வருடத்தை அரியா பருவத்தில் கழித்திருக்கிறது. 11 வருடங்களுக்கு மேல் பராக்கிலும் துனியா நபிசிலும் கழித்திருக்கிறது. இந்த 3 மாத தொழுகை உயர்ந்த ஒன்றா ஆற்றியது? இந்த செடி கொடி மாடு ஆடு பன்னி நாய் கழுதை பறவைகள் அதிரிணை பொருள்கள், இந்த அசையும் பொருள்கள் அசையா பொருள்கள் இறைவனை 24 மணி நேரமும் தொழுது கொண்டிருக்கின்றன, இறைவனை ஜிக்கீர் செய்து கொண்டிருக்கின்றன. அந்த மரத்துக்கு முன்னால் இந்த மனிதனின் தொழுகை மிக சொற்பமானது. அமலோடு கூடிய தொழுகை. என்ன நல்ல அமல்களை இஸ்லாமிய மக்களை நீங்கள் செய்தீர்கள்? என்ன அமல் செய்திருக்கிறீர்கள் இதுவரை?